வணக்கம், இது நம்ம வீட்டு திரை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது தெலுங்கு படம் டெவில் தி பிரிட்டிஷ் சீக்ரெட் ஏஜென்ட். இந்த படம் போன வருஷம் டிசம்பர் மாதம் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. கல்யாண் ராம், சம்யுக்தா மேனன், மாளவிகா நாயர், அம்மு அபிராமி, மார்க் பென்னிங்டன் மற்றும் பலர் நடித்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு நவீன் மேதாராம். இந்த படத்தோட கதை 1945 நடக்குது. அப்போ ராசபாடுன்ற ஊர்ல உள்ள ஒரு ஜமீன்தாரோட வீடு புகுந்து அவரோட பொண்ணை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. அந்த கேஸை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணதுல அந்த கொலையை பண்ணது அந்த ஜமீன்தார் தான், அதாவது அந்த பொண்ணோட அப்பா தான் சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா ஐபிஐ யூனிட்டோட சவுத் இந்தியா சீஃப் பிராக்கன் அந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி பிரிட்டிஷ் சீக்ரெட் ஏஜென்ட் டெவில் அந்த ஊருக்கு அனுப்புறாரு. இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணை உண்மையிலே கொலை பண்ணது யாரு, அதை டெவில் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இந்த கேஸை சீஃப் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னதுக்கான காரணம் என்ன, அதுதான் அந்த படத்தோட மீதி கதை. ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸை விட ரியல் லைஃப் கேரக்டர்ஸை வச்சு ஃபிக்ஷனலா ஒரு ஸ்டோரி சொல்றது பார்க்குற நமக்கு ஒரு கியூரியாசிட்டியை உண்டு பண்ணும். அதுவும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் மூலமா நிஜத்தையும் கற்பனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கதையை சொல்லியிருந்ததும், ராசபாடுன்ற ஊர்ல நடக்கிற ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷனை ஒரு பேட்ரியாட்டிக் டிராமாவா கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருந்ததும் உண்மையிலே பார்க்க செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இப்போ வரக்கூடிய ஸ்பை ஏஜென்ட்ஸ் படங்கள்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். அது எல்லா ஆடியன்ஸுக்கும் புரியவும் செய்யாது, பெருசாக கனெக்டும் ஆகாது. அதுவே இது ஒரு பீரியாடிக் ஸ்பை ஏஜென்ட் கதைன்றதுனாலையும் அவங்களோட நரேஷன் ரொம்ப கிளியராக இருக்கிறதுனாலையும் நம்மளால படத்து கூட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியுது. ஒரு பீரியாடிக் ஸ்பை ஏஜென்ட் படம் இல்லை ஒரு டிடெக்டிவ் படம்னா எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது ஹிந்தியில் சுஷாந்த் சிங் ராஜ்புட் நடித்த யோ மகேஷ் பக்ஷி தான். ஃபர்ஸ்ட் கிளாஸான படம். அதுவும் ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான், ஆனால் அதை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருப்பாங்க. அதுவே இந்த படம் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் யோ மகேஷ் பக்ஷி பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படமும் பிடிக்கும். ஏன்னா படம் அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் ஆரம்பிக்கும், ஆனால் போக போக கதையை எலிவேட் பண்ணிட்டே போவாங்க. ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்கும். முக்கியமாக எல்லா தரப்பு ஆடியன்ஸும் ரசிக்கிற மாதிரியான ஒரு படமாகவும் இருக்கும். ஸ்க்ரீன் பிளே வைஸ் ஒரு கமர்ஷியல் பேக்கேஜுக்கு தேவையான எல்லா செக் பாக்ஸஸையும் இந்த ஸ்க்ரீன் பிளே மூலமா டிக் பண்ணியிருக்கிறாங்கன்னு தாராளமாக சொல்லலாம். ஏன்னா லவ், எமோஷனு, பேட்ரியாட்டிக் மொமெண்ட், அதிரி புதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸு, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸஸ்க்கான கன்வின்சிங் ரீசனு, ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, சாங்ஸு, அதோட பிளேஸ்மெண்ட்டுன்னு எல்லாமே படத்தில் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. முக்கியமாக டோலிவுட்டோட அந்த எக்ஸ்ட்ரா மாஸ் மசாலா கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் படத்தில் இல்லை. ஆனால் கிளைமேக்ஸில் ஒட்டுமொத்த மாஸ் மசாலாவையும் இறக்கி ஒரு நல்ல படத்தை செஞ்சுட்டாங்க. அதை மட்டும் ஓரளவுக்கு கன்வின்சிங்காக கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பயங்கரமான படமாக இருந்திருக்கும். இப்போ ஒன்றும் குறைச்சல, நல்லா தான் இருக்குது. ஓரளவு 2.5 மணி நேரம் படம் மூலமாக நம்மளை நல்லாவே என்கேஜிங்காக வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் விஷுவல் செம்மையாக இருக்கும். அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான கலர் டோனு, அந்த லொக்கேஷனு, அதை அவங்க விஷுவலாக நமக்கு காமிச்ச விதம், முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸு, பில்டப் ஷாட்ஸ்னு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் மியூசிக் வைஸ் சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, அந்த கண்டென்ட்டுக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. குறிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலமாக அந்தந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற எமோஷன்ஸை பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே கதையில ஸ்கோப் இருந்துச்சு. குறிப்பாக ஹீரோயின் கேரக்டரை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் கதைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கேரக்டரை யூஸ் பண்ணியிருந்தது செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி டெவில் கேரக்டரோட அந்த பிரில்லியன்சி, அவரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் சினிமேட்டிக்காக இருந்தாலும் பார்க்க நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் ஹீரோ கல்யாண் ராமோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்ல, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமா இருந்துச்சு. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாரு, அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அடுத்து சம்யுக்தா மேனனோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதே மாதிரியே மாளவிகா நாயர், அம்மு அபிராமி, மார்க் பென்னிங்டன் படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை நீட்டா பண்ணி கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் இந்த டெவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிக்ஷனல் என்டர்டெய்னர். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்கும் அவைலபிள். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி பெல்லைக்கனை தட்டி விட்டீங்கன்னா நான் போட நோட்டிஃபிகேஷன் இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு நல்ல படங்களா, வெப் சீரிஸா ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.